minister in his church, and he always tell me, he said, my servant, my son, you are humble. And I said, Daddy, I learned from you. Because look at the way God has lifted you, but you are always humble. பாருங்க, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பிஷப் பெரி அவர்கள் என்ன சொன்னா, பெரிய ஊழியக்காரருடைய போதகர் ஐக்கியத்தினுடைய தலைவராக இருந்து அநேக டிடி ஜேக்ஸ் போன்றதான பெரிய ஊழியக்காரர்களோடு கூட அவருக்கு ஐக்கியம் இருக்கிறது. அவர் என்னை பார்த்து சொன்னார், மகனே, உன்னை நீ எப்பொழுதும் தாழ்த்தி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர், அவரை பார்த்து சொன்னேன், என்னை தாழ்த்துகிறதுனால ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். Are you here? எல்லாரும் கேட்கிறீங்களா? Praise the Lord. He's very humble man. நீங்கள் அவர் என்ன அந்த பெரிய ஊழியக்காரர் தன்னைத்தானே தாழ்த்துகிறவர். He is the head of International Bishop Conference. அவர் பெரிய இன்டர்நேஷனல் பிஷப் கான்ஃபரன்ஸினுடைய தலைவர். A very big association, pastors and bishops all over the world. அவர் உலகம் முழுவதும் அவருக்கு நிறைய அவருக்கு கீழாக நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள். On the same platform with TD Jakes. அவர் டிடி ஜேக்ஸ் கூட அவரோடு கூட சேம் அதே மேடையில் இருப்பார். But they are very humble. ஆனால் அவர் ரொம்ப தாழ்மையுள்ளவர். Tell somebody, humble yourself. மற்றவங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உன்னை நீ தாழ்த்திக்கொள். பார்த்து சொல்லுங்களேன், என்ன வெக்கமா இருக்கு, காசை கேட்க போறாங்க, சொல்லுங்க. Praise the Lord. Amen. 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 Now, today, quickly, I want to share with you what I call the anointing which ye have received. The anointing which ye have received. பாருங்க, அவன் பெற்றுக்கொண்டதான அபிஷேகம் என்ன என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்க போகிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். But the anointing which ye have received. இந்த அவராலே நீங்கள் பெற்றதான அபிஷேகம். Are you ready? எத்தனை பேர் இந்த காலவெல்ல அந்த வசனத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? Praise the Lord. I know when it comes to spiritual leadership, ஒருவன் ஆவிக்குரிய தலைமைத்துவத்திற்குள் வரும் பொழுது, we need to actually have a very proper administration set up in our churches. நம்முடைய சபையிலே சரியாக இதை நடத்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சூழ்நிலை நம்முடைய சபையிலே இருக்க வேண்டும். We need to have a very accurate leadership principles in our churches. நம்முடைய சபையிலே சரியாக நடத்தக்கூடிய தலைமைத்துவ நிலைகள் நம்முடைய சபையிலே இருக்க வேண்டும். We need to be pastors, ministers who are actually accountable to God. பாருங்க, ஒரு தேவ ஊழியன் என்று சொன்னால் தேவன் கொடுத்த வேலைக்கு அவன் பாத்திரவானாய் அவருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். Yes, we need to be people who do not only have the charisma but the character as well. பாருங்க, ஒரு ஊழியக்காரனாய் ஒரு விசுவாசியாய் இருப்போம் என்று சொன்னால் அவன் ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவனாய் மாத்திரமல்ல, அவனுக்குள் குணநலங்களும் சரியாய் இருக்க வேண்டும். Because your charisma, for that matter, your gift will promote you, but your character will maintain the promotion. பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வரமானது உங்களை கீழே இருந்து மேலான நிலைக்கு கொண்டு வரும். ஆனால் உங்களுடைய குணநலங்கள் மாத்திரமே அந்த மேலான நிலையை தக்க வைத்துக் கொள்ளும். Your gift will bring you to the heaven gate. இந்த உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கிறதான வரம் உங்களுடைய அந்த வாசல் வரைக்கும் கொண்டு வருகிறது. But your character will take you into heaven. ஆனால் இந்த அந்த பரலோகத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு போகிறதானே உங்களுடைய வரம், உங்களுடைய குணநலங்கள் அது அந்த பரலோகத்திற்குள்ள உங்களை கொண்டு போய்விடும். Are you here? எத்தனை பேர் கேக்குறீங்க? Are you here? கேக்குறீங்களா? Because there are so many pastors who don't have character. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரரிடத்துல குணங்கள், சரியான குணநலங்கள் இல்ல. They preach the congregation to repent, but they haven't repented. ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் என்று இவங்க பேசுவாங்க, ஆனா அவங்க மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க.